உண்மையை சொல்லப்போனால் தமிழ் சினிமாவை ஒரு பக்கம் தோள் கொடுத்து அரண் போல் தாங்கிக் கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். விஜய், அஜித் எல்லாம் 50ஐ தாண்டிய பின்னரே அசந்துவிட்டனர். மெல்ல மெல்ல தமிழ் சினிமாவிற்கு 8 கார்டு போட்டு வருகிறார்கள். 74 வயதை கடந்த போதிலும் ரஜினிதான் அதற்கு தகுதியானவர் என லோகேஷ் கூலி படத்தை வேறு மாதிரி செதுக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கும் ராஜதந்திரம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா, சத்யராஜ் என ஒரு பெரிய நடிப்பு திமிங்கில கூட்டமே இந்த படத்துல இருக்கிறது. இதுபோக வளரும் நடிகர்களான சௌபின் சாகர், ரீபா மோனிகா போன்று திறமையுள்ள ஆர்டிஸ்டுகளை இதில் கொண்டு வந்திருக்கிறார். இதை வைத்து லோகேஷ் போடும் கணக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் புஷ்பா படம் மட்டும்தான் 1000 கோடி வசூல் செய்யுமா? நாம் சூப்பர் ஸ்டாரை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் போக அமீர்கான், நாகார்ஜுனா போன்ற நடிகர்கள் இருக்கையில் எல்லாம் சாத்தியமே என்று 1000 கோடிகளுக்கு ஸ்கெட்ச் போடுகிறார். அமீர்கான் சமீபத்தில் கொடுத்த பேட்டி லோகேஷ் செய்யும் தந்திரத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இந்த படத்திற்கு இப்பொழுதே ப்ரமோஷனை ஆரம்பித்துவிட்டார் அமீர்கான். கூலி படத்தை பற்றிய பல சுவாரஸ்யத்தை பகிர்ந்து வருகிறார். அதுவும் போக லோகேஷ் உடன் அடுத்த படத்தில் இணைகிறேன் என்று கூலி படத்தை மறைமுகமாக ப்ரோமோட் செய்கிறார்.